ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி மார்னிங். இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. இது செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நான் 6 நெய் விளக்கு போட்டுக்கிட்டு வர்றேன். இதோட 4வது வாரம் வெற்றிகரமாக சந்தோஷமாக இருந்துச்சு. தடங்கள் இல்லாமல் 4வது வாரம் போட்டாச்சு. அடுத்து வர 2 வாரமுமே தடங்கள் இல்லாமல் போடணும். ஸோ அதுக்காக முருகன்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. நல்லபடியாக 3 அபிஷேகம் பண்ணியாச்சு. தண்ணீரால், அதுக்கப்புறம் குங்குமம், அதுக்கப்புறம் விபூதியால் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூவால் அர்ச்சனை பண்ணுறேன். நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு செவ்வந்தியால் அர்ச்சனை பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பன்னீர் ரோஸ் கிடச்சிச்சு, அதாலேயும் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லபடியாக விநாயகரோட அருளால் நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வமான முருகனை தான் நான் வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதோட 4வது வாரம் நல்லபடியாக ஓம் சரவண பவன் சொல்லி வேலுக்கும் சரி, முருகனுடைய ஃபோட்டோவுக்கும் சரி, குட்டி குட்டி சிலை இருக்குது அதுக்கும் சரி, அதுக்கப்புறம் 6 நெய் தீபத்துக்குமே சரி, எல்லாத்துக்குமே பூவால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு தெரியணும், அதுதான் தெரியணும் இல்லை. எதுவுமே படிக்கவே தெரியலை அப்படின்னாலும் படிக்காதவங்க கூட ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி 108 தடவை சொன்னாலே போதும். பூவாலையோ இல்லை எதுவுமே என்கிட்ட பூ கூட கிடைக்கல அப்படின்னாலும் மனதார வாயில் சொல்லுங்கள், ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி 108 தடவை சொல்லுங்கள். முருகர் கண்டிப்பாக ஏற்றுக்குவார். 6 வாரம் இந்த நெய் தீபத்தை ஏற்றிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்புறம் நடக்கிறத பாருங்கள். நானுமே ஏற்றும் போது யோசித்துக்கிட்டே தான் ஏற்றினேன். அதுக்கப்புறம் எப்போ நம்ம முழுசாக நம்ம சரணடைகிறோமோ, எந்த ஒரு தெய்வத்தையுமே முழுசாக சரணடையும் போது இப்போ ஒரு செயல் செய்யணும், அதில் நம்ம முழு ஈடுபாட்டோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவோம்ல. என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம தெய்வத்தை வணங்கும்போது, நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்கும்போது அதில் முழு ஈடுபாட்டோட முழு நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். எனக்கு 4வது வாரத்திலே நான் நினச்ச வேண்டுதல் பாதி முடிஞ்சு. அதுவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நினச்சது ஒன்று நடக்கிறது அதீத பலனாக தான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. இதை ஷேர் பண்ணியே ஆகணும்னு நினச்சேன். நல்லபடியாக சாம்பிராணி எல்லாம் வீடு ஃபுல்லாக காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூரமே வீடு ஃபுல்லாக காமிச்சு முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நிலவாசல்லேருந்து ஏற்றிட்டு வாங்க. நிலவாசல்லேருந்து விளக்கு ஏற்றிட்டு நிலவாசல்லேருந்து கற்பூரமோ சாம்பிராணியோ காமிச்சிட்டு வந்துட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு சாமிக்கிட்ட காமிங்க. அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 4வது வாரம் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த தெய்வமோ, உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அதை நினச்சி முழு நம்பிக்கையோட முழு ஈடுபாட்டோடு இந்த வேலையை பண்ணுங்கள். கண்டிப்பாக கை மேலே பலன் தரும். நான் அனுபவபூர்வமாக எனக்கு நடந்தனால உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். இது 4வது வாரம். 4வது வாரத்துலேயே நான் நினச்சதை விட ரொம்ப அதிகமாகவே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி இருந்தார் முருகர். ஸோ அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நினச்சதை விட அதிகமாகவே கொடுத்துருந்தாரு. இன்னும் முழுசாக நடக்கலை, ஆனால் பாதியிலே எனக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லபடியாக 4வது வாரமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். வீடியோ கொஞ்சம் 2-3 டேஸ் லேட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு இன்றைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வேண்டுறதை விட அதிகமாக பலன் கிடைச்சனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.